என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு இந்த உலகத்துல அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக சபைகள் இருக்கிறது, அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள்? அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறது முக்கியம் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் நீங்க 9வது வசனம் அழகா சொல்லுது. எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? அந்த வார்த்தைகளை நீங்களும் படிங்க, அப்பதான் ஆவியானவர் உங்களுக்கு பேசுவாரு. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் அல்ல. இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அவர்கள் ஆவியை உடையவர்கள் இல்ல. இன்னைக்கு ஒரு சில பேர் தான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனா இல்லாட்டி கிறிஸ்துவின் ஆவியை உடையவனா இருக்கிறேனா? அதை இந்த காலை வேளையில நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இப்ப கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த கிறிஸ்தவர்கள் குணாதிசயங்களில் வேறுபட்டவர்கள். இந்த கிறிஸ்தவர்கள் உலகத்தை பிரியப்படுத்த விரும்புகிறவர்கள். ஆனா கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் என் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவனும் என் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை செய்கிறவனுமாய் இருக்கிறான். அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவன் அல்ல, தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவன். இன்னைக்கு கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவன்ட்ட நீங்க முதல்ல என்ன குணத்தை எதிர்பார்க்கலாம்னா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் தம்மை தாமே வெறுமையாய் தாழ்த்துகிறத அங்க பார்க்கிறோம். அவர் முதல்ல தாழ்த்துறாரு, அதுக்கப்புறம் தான் பிதா அவரை அநேகத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய நாமத்திற்கு இந்த உலகம் மாத்திரமல்ல, வான மண்டலங்கள் மாத்திரமல்ல, பாதாளம் அவருக்கு கீழ்ப்படியாதும் ஒண்ணுமே கிடையாது, சிருஷ்டிகள்ல ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அவர் தம்மை தாழ்த்தினாரு. இன்னைக்கு கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் தன்னை தாழ்த்துவான். அவன் ஸ்டேஜுகளை தேடி போறவன் அல்ல, அவன் புகழ்ச்சியை தேடி போகிறவன் அல்ல. புகழ்ச்சி பிரபலங்கள் எல்லாம் அவனை தேடி வரும். ஆனால் அவன் கிறிஸ்துவின் அன்பிற்குள், அதுபோல கிறிஸ்துவுக்குள் மறைக்கப்பட்டவன். அவன் தேவனோடு பிணைக்கப்பட்டவன், இரவுல திறப்புல நிற்கிறவன், தேசத்துக்காக கதறி ஜெபிக்கிறவன். இவன் தான் கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். கிறிஸ்தவர்கள் என்ற ஆவியை பெற்றவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்கள், அதுபோல காணிக்கை கொடுக்கிறதுல அவர்களை விட வேற யாரும் இல்ல. ஆனா குணாதிசயங்களோ இருதயம் கிறுக்கும் கேடுள்ளதுமா இருக்கிறது. அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. 2வது, இந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவன் பாருங்க, பாடுகளை சகிக்கிறவன். ஏசாயா 53:5. அதுபோல நீங்க 1 பேதுருல கூட 4வது அதிகாரத்துல படிக்கலாம். கிறிஸ்துவின் நிமித்தம் அவர்கள் பாட அனுபவிக்கிறவர்கள். அவன் எவ்வளவு அவமானப்பட்டாலும் அவமானப்படுத்தினவர்களை அவன் ஆசீர்வதிக்கிறவன். அவன் பாருங்க, கிறிஸ்துவின் சாயலை இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்க அழைக்கப்பட்டவன். இன்றைக்கு நீங்க கிறிஸ்துவின் ஆவியை உடையவனா, கிறிஸ்தவர்களா இருக்கிறீர்களா? நீங்க நிதானிச்சு கொள்ளுங்க. 3வது, அவன் அன்புள்ளவன். 1 யோவான் 4 பாருங்க 12-19 சொல்லுது. பாருங்க 12 படிச்சு பாருங்க, 19 படிச்சு பாருங்க. அவர் நம்மளிடத்தில் முந்தி அன்பு கொண்டதாலதான் இன்னைக்கு நம்ம கிருபையை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அவர் உங்களுடைய பாவத்திற்காக, என்னுடைய பாவத்திற்காக அவர் என்ன செய்தாரு? அவர் வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு. இன்னைக்கு நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, அந்த கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவன். கொலைசியர் 3வது அதிகாரம் 3, 4, 5, 6வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அவனுடைய ஜீவன் என்ன செய்யுது? மறைந்திருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்துல இருந்து பாவத்துக்கு வேறு பிரிக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்துல கழுவப்பட்டு அவன் உள்ள வந்தான். அவன் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிறான். அவன் மூலமாய் தேவ சாயலை இந்த உலகம் பார்க்குது. அவன் தான் கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவன். இன்னைக்கு நீங்க கிறிஸ்துவினுடைய ஆவியை உடையவர்களாய் மாற வேண்டும், கிறிஸ்தவர்களாய் அல்ல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்துல பல நாடுகள்ல பலவிதமா இருக்கிறார்கள், ஊழியர்கள் பலவிதமா இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? உங்க பட்டணத்துல உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? நீங்கள் சாரமாக்கப்படுகிறவர்களாய் இருக்கணும். கோதுமை மணியானது விழுந்து சாகாவிட்டால் மிகுந்த பலனை கொடுக்காது. இன்னைக்கு நீங்க உலகத்துல அடிக்கப்படத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, உல்லாசமாய் வாழ அல்ல. அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவன், தேவனுடைய சித்தத்தை பாடுகளுக்கு மத்தியிலும் நிறைவேற்றுகிறவன், இரவுல முழங்கால நிற்பவன், ஜெபத்துல உறுதியா இருப்பவன், தெளிந்த புத்தியா இருக்கிறவன், ஆவியில அனலா இருக்கிறவன், அபிஷேகத்தை பெற்றவன், அவன் வான மண்டலங்களை அசைக்கிறவன். இன்னும் நான் சொல்லிட்டே போக முடியும். ஏன்னா அவன் கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்கள். இன்றைக்கு உங்களுக்குள்ள எப்படி இருக்கு? உங்க சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? நீங்க எப்படி நடக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு உங்க பட்டணத்துல நிறைய பேர் இருக்காங்கம்மா. பேர் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்ச கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்துவனுடைய ஆவியை தரித்தவன் அவன் ஒருவனா தான் இருக்க முடியும். அவன் கிறிஸ்துவோடு பிணைக்கப்பட்டவன்.
அவன் இந்த உலகத்துக்கு ஒத்து போக மாட்டான். இந்த கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவனை பாத்தீங்கன்னா அவன் எந்த பாவத்துக்கும் உடன்பட மாட்டான், எந்த பாவத்துக்கும் தன் கையை மிங்கில் பண்ண மாட்டான், யாரையும் சபிக்க மாட்டான், தூற்ற மாட்டான், எந்த பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டான். ஆனா அவனை தேடி எல்லாம் வரும். ஆனா பேர் கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சு தங்களை தாங்களை ஏமாற்றிக் கொள்கிறவர்கள். அவர்கள் அக்கினி கதான் கோதுமைக்கு முன் களை எம்மாத்திரம் பதர் எம்மாத்திரம் ஒரு நாள் வரும் பொழுது பதர் சுட்டரிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதா போயிடும். இது ஊழியர்களையும் இருக்கிறார்கள், விசுவாசிலையும் இருக்கிறாங்க. அதனால நீங்க எப்படி இருக்கிறீங்க? இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களா வாழ்ந்திருக்கலாம், இனியாவது கிறிஸ்துவனுடைய ஆவியை உடையவர்களாய் மாறுங்க, தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் மாறுங்க, தேவ தரிசனத்தை உள்ளவர்களாய் மாறுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும் பொழுது உங்களை அர்ப்பணிங்க. இதனுடைய தொடர்ச்சி இன்னும் பின் நாட்களில் நான் ஒவ்வொரு பகுதியாய் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது அதை நான் உங்களோடு பேச விரும்புறேன். ஜெபத்துல இருங்க. நீங்க இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களாய் இருந்தால் ஆண்டவருடைய கேளுங்க, ஆண்டவரே கிறிஸ்துவின் ஆவியை உடைய பிள்ளைகளாய் என் குணம் மாறணும், நடம் மாறணும், பேச்சு மாறணும், செயல் மாறணும், என் சரீரத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க, என் முகத்துல உங்களுடைய பிரசன்னம் தங்கட்டும், நீங்க எங்களை நடத்துங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருகிற நாட்கள்ல கிறிஸ்தவர்களாய் அல்ல, கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாய் உங்களை எழுப்ப அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு. ஒரே ஒரு வசனம், அந்த ரோமர் 8 பாருங்க 10 சொல்றார் பாருங்க, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அதனால நீங்க பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்கிறவர். இந்த வார்த்தைகளை பார்க்கிறது மாத்திரம் இல்லாமல் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க சபைகளுக்கு போக முடியாதபடி இன்னைக்கு படுத்த படுக்கையாவோ வியாதியில இருப்பீர்களானால் டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய ஆன்லைன் பிரேயர் லிங்க் கொடுக்குறேன். நீங்க அதை டச் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் பிரேயர்ல கலந்து கொள்ளுங்க. வாங்க உள்ள. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை நீதிமானாக்கி திரும்பவும் பயன்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God bless you.